وَلْتَكُنْ مِنْكُمْ أُمَّةٌ يَدْعُونَ إِلَى الْخَيْرِ وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنْكَرِ وَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளலும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். வார்த்தைகளின் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், வழிகாட்டுகளின் சிறந்த வழிகாட்டுதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். காரியங்களில் மிக கெட்டது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் புதுசாக உண்டாக்கக்கூடிய செயல்கள். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் புதுசாக உண்டாக்கக்கூடிய அனைத்து விதமான செயல்களுக்கும் பிதஅத் என்று கருதப்படும். எல்லா பிதத்துகள் எல்லாம் வழிகேடு, எல்லா வழிகேடு எல்லாம் நரகம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமுதாயத்திற்கு அச்சமுட்டி எச்சரிக்கை செய்துள்ளார். அன்பிற்கினிய சகோதர சகோதரர்களே, ஒரு காரியத்தை நபி வழியும் அதன் முறைப்படியும் பேணுதல் என்ற தலைப்பில் கீழ் சற்று கூற கடமைப்பட்டுள்ளேன். அன்பிற்கினிய அவர்களே, எந்த ஒரு செயல் செய்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன என்றால், குர்ஆனில் இருக்கா, இந்த விஷயம் குர்ஆனில் இருக்கா. குர்ஆனில் இருந்தானாக்கா நீங்கள் என்ன செய்யணும், அந்த விஷயத்தை, அந்த செயல்முறையை, அந்த அமலை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அமல் செய்ய வேண்டும். இரண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழியின் பிரகாரம் நீங்கள் அமல் செய்ய வேண்டும். ஒரு காரியத்தை நபி வழியும் அதன் முறைப்படி அமல் செய்ய வேண்டும் என்ற தலைப்பின் கீழ் சற்று கூற நான் கடமைப்பட்டுள்ளேன். அன்பிற்கினிய அவர்களே, முதலாவது அத்தியாயத்தில் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், வமா அதாக்குமுர் ரசூலு ஃபகுஸூஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு கொண்டு வந்ததை நீங்கள் என்ன செய்யுங்க, எடுத்துக்கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு எந்த விஷயத்தை தடை செய்திருக்கிறார்களோ அந்த தடை செய்யக்கூடிய அந்த விஷயத்திலிருந்து நீங்கள் என்ன செய்யுங்க, தவிர்ந்து கொள்ளுங்க, விளங்கி கொள்ளுங்க என்று திருமறை குர்ஆனில் 59வது அத்தியாயத்தில் 7வது வசனத்தில் அல்லாஹ் கூறியிருக்கின்றான். அன்பிற்கினிய அவர்களே, இந்த வசனத்தில் நமக்கு என்ன விளங்குதுனாக்கா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எது ஏவி இருக்கிறாங்களோ அதன் பிரகாரம் அமல் செய்ய வேண்டும். எதிலிருந்து நமக்கு தடை செஞ்சிருக்கிறாங்களோ அதிலிருந்து நம்ம என்ன செய்யணும், விலகி கொள்ள வேண்டும். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
காட்டி தந்த வழியின் பிரகாரம் நீங்கள் அமல் செஞ்சாங்கனாக்கா உலகத்தில் கூட நீங்கள் வெற்றி அடைய முடியும். மறுமை நாளில் அந்த நரக நெருப்பிலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான்? பாதுகாப்பு செய்வான். அன்பிற்கிறவர்களே, முற்றிலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழுமையாக கட்டுப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழியின் பிரகாரம் அமல் செய்ய வேண்டும் என்று இந்த வசனத்தில் நமக்கு விளங்கி இருக்கிறது. இரண்டாவது என்ன என்றால், வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹி யூஹா. 53வது அத்தியாயத்தில் 3 முதல் 4 வசனம் வரை திருமறை குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான். இதுடைய பொருள் என்ன என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனோ இச்சைப்படி பேச மாட்டாங்க. அல்லாஹ் எதை அவர்களுக்கு இறை செய்தி வஹி, அல்லாஹ் எது அவர்களுக்கு கொடுக்குறானோ அதன் பிரகாரம் தான் அவங்க என்ன செய்வாங்க? நடைமுறை செய்வாங்க. அதன் பிரகாரம் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு சொல்வாங்க. தன் மனோ இச்சைப்படி அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? பேச மாட்டாங்க என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் இரண்டாவது விஷயத்தை பற்றி அல்லாஹ் கூறியிருக்கின்றான். வஹி மூலம்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு பேசுவாங்க. ஒரு காரியம் வந்தாங்கனாக்கா அது வஹி மூலம்தான் இருக்கும். வஹி மூலம்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு எடுத்து வைப்பாங்க. மக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமல் செய்யுங்க என்று இறை செய்தி வஹி மூலம்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு சொல்லுவாங்க. தன் மனோ இச்சைப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? பேச மாட்டாங்க என்று 53வது அத்தியாயத்தில் 3 முதல் 4 வசனம் வரை அல்லாஹ் இந்த திருமறை குர்ஆனில் கூறியிருக்கின்றான். அன்பிற்கின்றவர்களே, 3வது வசனத்தில் அல்லாஹ் என்ன கூறியிருக்கின்றான் என்றால், நபியே நீர் கூறுவீராக, நீங்கள் அல்லாஹ்வை நேசித்தால் என்னை பின்பற்றுங்கள். நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறாங்க, உங்களுடைய உள்ளத்தில் என்ன இருக்கு? நான் அல்லாஹ்வுக்கு நேசிக்கணும். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறாங்கனாக்கா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவை நாம் என்ன செய்யணும்? அமல் செய்யணும். அப்போதான் அல்லாஹ் உங்களுக்கு நேசிப்பான். இன்னைக்கு பல முஸ்லிம்கள் என்ன செய்றாங்க? நான் அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ்வுக்கு நேசிக்கிறேன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு நேசிக்கிறேன் என்று சொல்றாங்க. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாக்களை என்ன செய்ய மாட்டாங்க? பின்பற்ற மாட்டாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கிறது. லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் நீங்கள் என்ன செய்யணும்? ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு என்ன செய்றாங்க? முஸ்லிம் இளைஞர்கள், பெரியவர்கள், சிறியவர்கள் எல்லாமே இன்னைக்கு என்ன செய்றாங்க? ஒரு நடிகன், ஒரு நடிகை பின்னாடி போறாங்க. ஆனால் இன்னைக்கு குறைவாக எண்ணிக்கையில தான் என்ன செய்றாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்மாதிரி என்று எடுக்கிறாங்க. ஆனால் பெரும்பாலும் சொல்லக்கூடிய விஷயத்துல அவங்க கேட்குறாங்க, ஆனால் நடைமுறையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழியின் பிரகாரம் இல்லை. அன்பிற்கிறவர்களே, நீங்கள் எந்த ஒரு செயல் செய்தாலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழியின் பிரகாரம் தான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அமல் செய்ய வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வை நேசிக்கிறாங்கனாக்கா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீங்கள் பின்பற்றுங்க. அல்லாஹ் உங்களை நேசிப்பான் என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் கூறியிருக்கின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அதே போல அன்பார்ந்தவர்களே, ஒரு காரியத்தில் பிரச்சனையில் வரும் பொழுது நீங்கள் தீர்ப்பு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விஷயத்தில் தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்களோ அந்த தீர்ப்பை நம்ம எடுத்துக்கொள்ளணும். நம்ம என்ன செய்யக்கூடாது? அதில் என்னுடைய கருத்து இருக்குன்னு நீங்கள் எடுக்கக்கூடாது, நீங்கள் அமல் செய்யக்கூடாது. ஒரு காரியத்தை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்கனாக்கா அதில் நம்முடைய இது இருக்கக்கூடாது, நம்முடைய கருத்து இருக்கக்கூடாது. நம்ம அமல் செய்யணும், வெறும் அமல் செய்யணும். ஃபலா வரப்பிக லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமுமா ஃபீமா ஷஜர பைனஹும். இந்த வசனத்தில் அல்லாஹ் கூறியிருக்கிறான், ஒரு காரியத்தை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறாங்கனாக்கா உங்களுடைய விஷயம் அதில் இருக்கக்கூடாது, அப்படியே நீங்கள் அமல் செய்ய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அப்போதான் நீங்கள் உண்மையான முஸ்லீம் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் 3வது வசனத்தில் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல கூறியிருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, அதே போல
அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு மாறு செய்யக்கூடாது. இன்னைக்கு என்ன செய்கிறாங்க, பல முஸ்லிம்கள் கரண்டை கால் கீழே ஆடை அணிகிறாங்க. இதை பற்றி ஹதீஸில் என்ன இருக்கு நாம் பார்க்கும் பொழுது, லா யன்சுருல்லாஹு இலா யௌமில் கியாமதி மன் ஜர்ர சௌபஹு ஹுயலா, யார் தன்னுடைய ஆடையை கரண்டைக்கால் கீழே அணிகிறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மறுமை நாளில் பேசவும் மாட்டான், பரிசுத்தப்படுத்த மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் கூறியிருக்கிறாங்க. இன்னைக்கு பல இளைஞர்கள் என்ன செய்கிறாங்க, தொழுகை நேரம் மட்டும் என்ன செஞ்சுறாங்க, ஆடை கரண்டைக்கால் மேலே ஏற்றிடுறாங்க, தொழுகைக்கு பின்னாடி என்ன செய்கிறாங்க, கீழே தொங்கிடுறாங்க. அன்பாந்தவர்களே, இப்படிப்பட்ட செயல் நீங்கள் செஞ்சாங்கனாக்கா அல்லாஹ் மறுமை நாளில் உங்களுக்கு பார்க்கவும் மாட்டான், பேசவும் மாட்டான், அவருக்கு பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் கூறியிருக்கிறாங்க. உண்மையான நீங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை அமல் செய்யணும்னாக்கா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழியின் பிரகாரம் அமல் செய்யணும். நீங்கள் பேசுகிறாங்க, ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி சித்தா, ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிம் மீது 6 கடமைகள் இருக்கு. அதுல முதலாவது என்ன, அஃஷு சலாம், சலாம் சொல்லுங்க. நீங்க வீட்டில் நுழையிறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுங்க. பள்ளிவாசல்ல நுழையிறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுங்க. உங்களுடைய நண்பருடன் நீங்கள் மொபைல் போன்ல பேசுறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் என்று ஃபர்ஸ்ட் உங்களுடைய வார்த்தை இதுதான் இருக்கணும். உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாக்கட்டும் என்று இந்த சலாமுடைய பொருள். அன்பாந்தவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாக்களை நாம் என்ன செய்யணும், அமல் செய்ய வேண்டும். அன்பாந்தவர்களே, நீங்கள் அமல் செய்தால் உங்களுடைய இந்த உலகவுடைய வாழ்க்கையில அல்லாஹ் உங்களுக்கு நிம்மதி கொடுப்பான், மறுமையிலும் அல்லாஹ் என்ன செய்வான், உங்களுக்கு நிம்மதி கொடுப்பான். அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான், பாதுகாப்பான். அன்பாந்தவர்களே, அதே போல அன்பாந்தவர்களே, 4வது ஹதீஸில் அபு நஜீர் என்ற இர்பாஸ் இப்னு சாரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தெளிவான உரை ஒன்றை நிகழ்த்தினார்கள். இர்பாஸ் இப்னு சாரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அவர்கள் கூறுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு முறை ஒரு பயான் செஞ்சாங்க. அந்த பயான் வழியாக நம்முடைய இதயங்கள் எல்லாம் நடுங்கிவிட்டன, நம்முடைய கண்கள் எல்லாம் கண்ணீர் வடிந்தன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பயானை பற்றி இறை தூதர் அவர்களே, வழி அனுப்போரின் உபதேசம் போலல்லவா இது இருக்கிறது, எனவே உபதேசம் செய்யுங்கள் என்றும் உங்களுக்கு அல்லாஹ்வை அஞ்சும்படி உபதேசம் செய்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நமக்கு ஒரு உபதேசம் செய்யுங்க, ஒரு நசீஹத் செய்யுங்க, ஒரு அட்வைஸ் செய்யுங்க என்று சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்க அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அல்லாஹ்வை மட்டுமே தான் பயப்பட வேண்டும், நீங்க யாருக்குமே பயப்படக்கூடாது, அல்லாஹ்வை மட்டுமே தான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், பயப்பட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறாங்க. 2வது விஷயம் என்ன என்றால், இந்த ஹதீஸ்ல உங்களுக்கு கருப்பு நிற அடிமை இருந்தாலும் நீங்கள் அவர்களுக்கு என்ன செய்யுங்க, அவருடைய பேச்சை கேட்க வேண்டும் என்று 2வது விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறாங்க. அப்பொழுது 3வது விஷயத்தை கூறும் பொழுது, எனக்கு பின் பல குழப்பங்கள் உண்டாக்கும், நீங்கள் காண்பார்கள், எனக்கு பின்னாடி நான் இந்த உலகத்திற்கு போயிட்ட பிறகு பல குழப்பங்கள் வரும், நீங்க என்ன செய்யுங்க, அலைக்கும் பி சுன்னதி, என்னுடைய சுன்னாக்களை நீங்கள் என்ன செய்யுங்க, கடைப்பிடிக்குங்க. அலைக்கும் பி சுன்னதி வ சுன்னத்தல் குலஃபாயிர் ராஷிதீன், ஹலீஃபாக்களுடைய சுன்னாக்களை நீங்கள் என்ன செய்யுங்க, பின்பற்றுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறாங்க. எப்படி கடவாய் பற்களால் அவற்றை கடித்து கொள்ளுங்கள், புதிய சட்டங்கள் பற்றி உங்களை நான் எச்சரிக்கின்றேன். நிச்சயமாக ஒவ்வொரு புதுமை செயல் வழிகேடாகும், எல்லா வழிகேடெல்லாம் நரகம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் இர்பாஸ் இப்னு சாரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் உபதேசம் செய்யுங்க என்று கேட்கும் பொழுது முதலாவது விஷயத்தை என்ன சொன்னாங்க, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்க. ஒரு கருப்பு நிற அடிமை இருந்தாலும் அவருடைய பேச்சு கேளுங்க, என்னுடைய சுன்னாக்களை நீங்கள் அமல் செய்யுங்க. எனக்கு பிறகு நான் இந்த உலகத்திற்கு போயிட்ட பிறகு இந்த மார்க்கத்தில் பல நபர்கள் குழப்பங்கள் வரும், குழப்பம் செய்வாங்க. அப்போ குழப்பமான நேரத்தில் அலைக்கும் பி சுன்னதி, என்னுடைய சுன்னாக்களை நீங்கள் அமல் செய்யுங்க, நான் காட்டி தந்த வழியின் பிரகாரம் அமல் செய்யுங்க.
சுன்னத்தல் ஹுலஃபாயிர் ராஷிதீன், இந்த ஹலீஃபாக்களுடைய சுன்னாக்களை நீங்கள் பின்பற்றுங்கள், கடவாய் பற்களால் கடித்து கொள்ளுங்கள் என்று இந்த ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மார்க்கத்தில் புதுசாக நீங்கள் உருவாக்காதங்க, பிதத்தான காரணத்தை நீங்கள் உருவாக்காதாங்க, எல்லா பிதத்துகள் எல்லாம் வழிகேடு, எல்லா வழிகேடு எல்லாம் நரகம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு தாவூத் மற்றும் திர்மிதி என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அன்பந்தவர்களே, இந்த பல நபர்கள் என்ன செய்கிறாங்க, இந்த மார்க்கத்தில் புதுசாக உருவாக்குறாங்க, பிதத்தான காரணங்கள் செய்கிறாங்க. அப்படி பிதத் செஞ்சாங்கனாக்கா மறுமை நாளில் அல்லாஹ் உங்களுக்கு ஹவுஸ கௌசர் என்ற தடாகத்திலிருந்து தடை செய்வான். மறுமை நாளில் எல்லோருமே வருவாங்க. இங்கே ஹவுஸ கௌசர் என்ற தடாகத்திலிருந்து எல்லாமே வருவாங்க. பல நபர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க, தன்னுடைய கையால் அவர்களுக்கு தண்ணி கொடுப்பாங்க. அப்போது எல்லாமே குடிச்சுன்னு இருப்பாங்க. சில நபருக்கு மலக்குமார்கள் என்ன செய்வாங்க, இந்த ஹவுஸ கௌசர் என்ற தடாகத்திலிருந்து தடை செய்வாங்க அவங்களுக்கு. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்பாங்க, இது எல்லாம் என்னுடைய உம்மத்துகள், உங்களுக்கு விடுங்க, இந்த ஹவுஸ கௌசர் என்ற தடாகத்திலிருந்து இவருக்கு தண்ணி கொடுப்பதற்கு அனுமதி கொடுங்க என்று சொல்லுவாங்க. அப்பொழுது மலக்குமார்கள் சொல்வாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் இந்த உலகத்திற்கு போயிட்ட பிறகு, மரணத்திற்கு பிறகு இவர்கள் மார்க்கத்தில் பிதத்தான காரணங்கள் உருவாக்குனாங்க, அதன் காரணமாக இவருக்கு இந்த ஹவுஸ கௌசர் என்ற தடாகத்திலிருந்து தடை செய்கிறாங்க என்று சொல்லுவாங்க. அப்பொழுது இந்த பேச்சு கேட்டவுடனே, மலக்குமார்களுடைய பேச்சு கேட்டவுடனே மறுமை நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சுஹ்கன் சுஹ்கன் லிமன் கய்யர பாதி, நீங்கள் தூரமாகட்டும் உங்களுக்கு, நான் இந்த உலகத்திற்கு போயிட்ட பிறகு இந்த மார்க்கத்தில் நீங்கள் புதுசாக உருவாக்குனாங்களா, மார்க்கத்தில் புதுசாக பிதத்தான காரணங்கள் செஞ்சாங்களா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாளில் புறக்கணிப்பாங்க. அன்பந்தவர்களே, பல மக்களுக்கு என்று இந்த ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறாங்க. அதே போல் அன்பந்தவர்களே, உண்மையான அறிவாளன் யாருனாக்கா, மறுமைக்காக அவன் தன்னைத்தானே என்ன செய்வான், பரிசோதனை செய்வான். உண்மையான அறிவாளி யாருனாக்கா, இந்த உலகத்தில் அவன் என்ன செய்வான், மறுமைக்காக வாழுவான். தனக்குத்தானே அவன் என்ன செய்வான், பரிசோதனை செய்வான். நான் இன்னைக்கு ஃபஜர் தொழுகைக்கு முன் சுன்னத் தொழுகை தொழுந்தேனா என்று அவன் என்ன செய்வான், உள்ளத்தில் பரிசோதனை செய்வான். அவன் உள்ளத்தில் அவன் கேட்பான், அவன் ஃபஜர் தொழுகை தொழுந்திருப்பானா, ஜொஹர் தொழுகை தொழுந்திருக்கிறானா, அசர் தொழுகை, முஹ்ரி தொழுகை, என் மீது என்னென்ன உரிமைகள் இருக்குது, என்னென்ன கடமைகள் இருக்குது, அதெல்லாம் நான் சரியாக நிறைவேற்றிருக்கிறானா என்று அவன் என்ன செய்வான், உள்ளத்தில் பரிசோதனை செய்வான். அவன் தான் அறிவாளி. இயலாதவன் யாருனாக்கா, தன் மனோச்சையை கட்டுப்பட்டு தன் மனோச்சையின் பின்னாடி அவன் கட்டுப்பட்டு இங்கே தான் இருக்கும், எனக்கு மரணமே இல்லைன்ட்டு அவன் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபரை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆக அன்பந்தவர்களே, உண்மையான அறிவாளி யாருனாக்கா, இந்த உலகத்தில் அவன் மறுமைக்காக வாழ்வான். தனக்குத்தான் அவன் என்ன செய்வான், சுய பரிசோதனை செய்வான். அவன் தான் உண்மையான அறிவாளி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்காங்க. இயலாதவன் யாருனாக்கா, இந்த உலகத்தில் இன்பங்கள் எல்லாமே சகித்து கொண்டு அவன் என்ன செய்வான், எனக்கு மரணமெல்லாம் இல்லை, இங்கே தான் இருக்கணும்ன்ட்டு அவன் நினைப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆக அன்பந்தவர்களே, இந்த உலகத்தில் நீங்கள் மறுமைக்காக வாழ வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு செயலும் மறுமை நாளில் காமிக்கப்படும். நீங்கள் என்ன செய்கிறாங்க, ஃபமையஅமல் மிஸ்கால ஸர்ரத்தின் கைரன் யரஹ், கடுகளவு நன்மை செய்தாலும் மறுமை நாளில் காமிக்கப்படும், கடுகளவு தீமை செய்தாலும் மறுமை நாளில் காமிக்கப்படும். அன்பந்தவர்களே, அதே போல் அன்பந்தவர்களே, ஐந்தாவது விஷயம் என்ன என்றால், ஏழைகளுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்க. வைதுஈமூன த்ஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீன வ யதீம வ அஸீரா, அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி அவங்க என்ன செய்வாங்க, பசித்தவருக்கு, ஏழைகளுக்கு, மிஸ்கீன்களுக்கு அவங்க என்ன செய்வாங்க, உணவளிப்பாங்க. ஆக அன்பந்தவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு வசதி கொடுத்துருக்கிறானாக்கா நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யுங்க, கஞ்சத்தனம் பண்ணாதங்க. அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் என்ன செய்யுங்க, செலவு செய்யுங்க, கஞ்சத்தனம் பண்ணாதங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலும் குர்ஆனிலும் பல வசனத்தில் அல்லாஹ் கூறியிருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆகவே அன்பந்தவர்களே, நரக நெருப்பிலிருந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும், பாதுகாப்பு தேட வேண்டும்.
நரக நெருப்பிலிருந்து நீங்கள் என்ன செய்யணும்? அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேட வேண்டும். நீங்கள் பேசினால் நல்ல வார்த்தை பேச வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி நல்ல வார்த்தை தர்மங்கள் செய்யுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, தர்மங்கள் அதிகமாக செய்யுங்க, நரக நெருப்பிலிருந்து நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். ஹூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரை நீங்கள் என்ன செய்யுங்க? நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு செய்யுங்க. ஹூ அன்ஃபுஸக்கும், ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன செய்யணும்? நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு செய்யுங்க. அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களுடைய குடும்பத்தாரை நீங்கள் என்ன செய்யுங்க? நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு செய்யுங்க. நீங்கள் ஒரு பெற்றோரகராக இருக்கிறாங்கனாக்கா உங்களுடைய பிள்ளைகள் மீது நீங்கள் என்ன செய்யணும்? அக்கறை கொள்ள வேண்டும். என்னுடைய பிள்ளை தொழுகை தொழுறாங்களா? என்னுடைய மனைவி தொழுகை தொழுறாங்களா? என்னுடைய பிள்ளை குர்ஆன் ஓதுறாங்களா? ஜிக்ர் செய்கிறாங்களா? தனிமையில் அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு என்று பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளையை பற்றி என்ன செய்ய வேண்டும்? யோசிக்க வேண்டும். அவங்க என்ன, அவங்களுடைய நேரத்தை அவங்க எப்படி கழிக்கிறாங்க? தொழுகை தொழுறாங்களா என்று சற்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு பெற்றோர்களாக நீங்கள் இருக்கிறாங்கனாக்கா உங்களுடைய பிள்ளைக்கு நீங்கள் என்ன செய்யணும்? நல்லா தர்பியாவை கொடுக்க வேண்டும், தொழுகையின் பக்கம் அழைக்க வேண்டும். ஃபஜ்ர் தொழுகைக்காக அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? பள்ளி வாசலுக்கு அனுப்புங்க. ஒரு தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்தாங்க. அப்துல்லா பின் இப்னு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு, பார்வை இல்லாத ஒரு தோழர், அல்லாஹ்வின் தூதரே எனக்கு நீங்கள் அனுமதி கொடுங்க, நான் வீட்டில் தொழுகை தொழுறேன் என்று சொன்னாங்க. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருடைய காரியம் எல்லாம் கேட்டாங்க, ரீசன் எல்லாம் கேட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்கள் பாங்கு சத்தத்தை கேட்குறாங்களா என்று கேட்டாங்க. அப்போது சொன்னாங்க, ஆம் அல்லாஹ்வின் தூதரே, நான் பாங்கு சத்தத்தை கேட்கிறேன் என்று சொன்னாங்க. அப்பொழுது ஒரு பார்வை இல்லாத தோழருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க? பள்ளி வாசலில் வந்து நீங்கள் தொழுங்க என்று சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு பாருங்க அன்பந்தவர்களே, நமக்கு அல்லாஹ் வசதிகள் கொடுத்திருக்கிறான், வாகனங்கள் கொடுத்திருக்கிறான், எல்லாமே ஆரோக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஆனால் நம்ம பள்ளி வாசல் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கு? நம்ம ஜாப்ல இருக்கோம், வேலையில இருக்கோம், எல்லா நேரத்தில் நம்முடைய பிஸியான நேரம் இருக்கு. ஆனால் தொழுகைக்காக நேரத்தை என்ன செய்ய மாட்டாங்க? ஒதுக்க மாட்டாங்க. அன்பாந்தவர்களே, பள்ளி வாசலுக்கு வாங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு அடியில் எல்லாம் என்ன செய்வான்? நன்மைகள் எழுந்துவான். நீங்கள் எடுக்கக்கூடிய பள்ளி வாசல் வரை எடுக்கக்கூடிய ஒவ்வொரு அடியில் அல்லாஹ் என்ன செய்வான்? உங்களுக்கு நன்மை கொடுப்பான். அன்பந்தவர்களே, பாவத்திலிருந்து முற்றிலும் நீங்குங்க, பாவமே செய்யாதீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, யார் ஒரு பாவம் செய்கிறாங்களோ அவருடைய உள்ளத்தில் என்ன ஆகும்? ஒரு கருப்பு புள்ளி அமையுமா. அப்போது நீங்கள் உதாரணத்துக்கு பொய் பேசுனாங்கனாக்கா, பொய் சத்தியம் செஞ்சாங்கனாக்கா, நீங்கள் திருடினாங்கனாக்கா, அல்லது விபச்சாரம் செஞ்சாங்கனாக்கா, மது அருந்தினாங்களா, அனாதையுடைய பொருளை அபகரிக்கினாங்கனாக்கா, பிறருக்கு நீங்கள் ஏதாவது அவதூறு பரப்பிங்க இருக்கிறாங்கனாக்கா, ஏதாவது ஒரு பாவம் செஞ்சுருக்கிறாங்கனாக்கா, உங்களுடைய உள்ளத்தில் என்ன ஆகும்? ஒரு கருப்பு புள்ளி அமையுமா. பாவத்தின் காரணமாக உங்களுடைய உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி அமையும். அந்த கருப்பு புள்ளி உங்களுடைய உள்ளத்தில் என்ன ஆகும்? நீங்கள் பாவம் செஞ்ச காரணத்தால் அந்த கருப்பு புள்ளி வளர்ந்தனே போகுமா. பாவத்தின் காரணமாக உள்ளத்துக்கு என்ன ஆகும்? பாதிப்பு ஏற்படும். அப்போது எல்லாமே ஒரு கருப்பு புள்ளி அமைந்து நீங்கள் பாவம் செஞ்ச ஃபுல் ஹார்ட் என்ன ஆகும்? கருப்பு ஆகிவிடும். அப்புறமா இது நன்மை இது தீமை என்ற பிரித்து காட்டக்கூடிய தன்மை அவனுடைய உள்ளத்தை இருக்காது. கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன், அவருடைய கரத்தால் செய்த பாவத்தின் காரணமாக அவருக்கு உள்ளத்தில் என்ன ஆகும்? பாதிப்பு ஏற்படும். அன்பாந்தவர்களே, அப்போது நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுடைய வாழ்க்கையில் பாவம் செய்யக்கூடாது. பாவம் தெரியாமல் நீங்கள் செஞ்சுட்டாங்கனாக்கா அல்லாஹ்விடம் என்ன செய்ய வேண்டும்? தௌபா கேட்க வேண்டும், இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். கலப்பற்ற முறையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தௌபா செய்ய வேண்டும். தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா, அல்லாஹ்விடம் நீங்கள் என்ன செய்யுங்க? பாவ மன்னிப்பு தேடுங்க. நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை என்ன செய்வான்? மன்னித்து உங்கள் மீது அல்லாஹ் அருள் புரிவான். பாவம் வந்து விட்டால் நன்மை செய்ய வேண்டும். நன்மை செஞ்சாங்கனாக்கா இந்த நன்மை அந்த பாவத்துக்கு என்ன ஆகிடும்? அழித்து விடும். மக்களுடன் நல்ல முறையில் நீங்கள் என்ன செய்யணும்? பழகணும் என்று இந்த ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. 5வது விஷயம் கடைசியாக என்ன என்றால், வாழ்க்கையில் எப்படி வந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும்? உண்மை பேசணும், பொய் பேசக்கூடாது. இன்னைக்கு பல இடத்துல என்ன செய்கிறாங்க?
பொய் தான் அதிகமாக பேசுகிறாங்க. பொய்யை பேசாதங்க அன்பார்ந்தவர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அலைக்கும் பிஸ்ஸித்க், உண்மை பேசுங்க, பொய்யை பேசாதங்க. எப்படி சூழ்நிலை வந்தாலும் உண்மை பேசுங்க. உண்மை பேசினாங்கனாக்கா பர்க்கத் கிடைக்கும். நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய அந்த பணத்தில் அல்லாஹ் பர்க்கத் கொடுப்பான், வீட்டில் பர்க்கத் கிடைக்கும். இன்னைக்கு என்ன செய்கிறாங்க, எல்லா இடத்துல பொய்கள் அதிகமாக பேசுகிறாங்க. பொய்யை பேசாதங்க, உண்மை பேசுங்க, அல்லாஹ்வை பயந்து வாழுங்க. இந்த உலகத்தில் நீங்கள் நிரந்தரமான இருக்க முடியாது, மறுமைக்காக வாழுங்க. மரணத்திற்கு பிறகு உண்மையான வாழ்க்கை இருக்கு. அந்த நாளில் எனக்கு கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்லணும். அல்லாஹ்வுடைய அச்சம் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கணும். நீங்கள் யாருக்குமே பயப்படக்கூடாது. அல்லாஹ்வை மட்டுமே நீங்கள் என்ன செய்யணும், பயந்து இந்த உலகத்தில் மறுமைக்காக நீங்கள் வாழுங்க. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் உங்கள் மீது என்னென்ன கடமைகள் கொடுத்திருக்கிறானா அந்த கடமையெல்லாம் முழுமையாக நிறைவேற்றுங்க. உங்கள் ஒரு கணவனாக நீங்கள் இருக்கிறாங்கனாக்கா உங்கள் மீது மனைவிக்கு என்னென்ன கடமைகள் இருக்குது அதெல்லாம் நீங்கள் நிறைவேற்றுங்க. ஒரு நீங்கள் மனைவியாக இருக்கிறாங்கனாக்கா என் மீது கணவனுடைய என்னென்ன கடமைகள் இருக்குது அதெல்லாம் நிறைவேற்றுங்க. நீங்கள் ஒரு தந்தையாக இருக்கிறாங்கனாக்கா என்னுடைய பிள்ளை மீது என்னென்ன கடமைகள் இருக்குது அதெல்லாம் நிறைவேற்றுங்க. குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி, எல்லோருமே பொறுப்பாளிகள். மறுமை நாளில் இந்த பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படும். ஒரு தந்தையாக நீங்கள் இருக்கிறாங்கனாக்கா பிள்ளையை நீங்கள் என்ன செய்யணும், சரியான முறையில் தர்பியா கொடுக்கணும், உண்மை பேசுறதுக்கு சொல்லணும், தொழுகைக்காக நீங்கள் அவருக்கு அழைக்கணும், நன்மை விஷயத்தில் அவர்களுக்கு என்ன செய்யணும், உதவி செய்யணும், தீமை விஷயத்தில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, மற்றவருக்கு உதவி செய்யக்கூடாது என்று திருமறை குர்ஆன்ல சூரத்துல் மாயிதா என்ற சொல்ல அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறியிருக்கிறான். வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நன்மை விஷயத்திலும் தக்வா விஷயத்திலும் மற்றவருக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்க. வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான், நீங்கள் என்ன செய்யாதங்க, தீமை விஷயத்தில் நீங்கள் மற்றவருக்கு என்ன செய்யாதங்க, உதவி செய்யாதங்க என்று சூரத்துல் மாயிதா என்ற அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த சுருக்கமான வாழ்க்கையில் அல்லாஹ் இந்த வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானாக்கா உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக நன்மைகள் அதிகமாக செய்யுங்க. சுபஹான் அல்லாஹ் என்று அதிகமாக எண்ணுங்க. அல்லாஹ் உங்களுக்கு எப்போ ஓய்வு நேரம் கொடுக்குறானா அந்த ஓய்வு நேரத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, சரியாக பயன்படுத்துங்க. குர்ஆனை ஓதுங்க, குர்ஆன் மனனம் செய்யுங்க. நீங்கள் வீட்டில் ஒரு குர்ஆன் நீங்கள் என்ன செய்யுங்க, குர்ஆன் நீங்கள் ப்ளே பண்ணுங்க, எல்லாமே கேட்கட்டும். தர்ஜுமாவோட நீங்கள் என்ன செய்யுங்க, குர்ஆன் படிங்க, குர்ஆன் பிரகாரம் அமல் செய்யுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழியின் பிரகாரம் அமல் செய்யுங்க. ஒரு பொழுதும் நீங்கள் என்ன செய்யாதங்க, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாறு செய்யாதங்க. அன்பார்ந்தவர்களே, இந்த சுருக்கமான வாழ்க்கையில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு அவர்கள் காட்டி தந்த வழியின் பிரகாரம் அமல் செய்வதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் தபாரக் வ தஆலா அப்படிப்பட்ட பாக்கியத்தை தந்தருள் புரிவனாக. அமீன். பரக்கல்லாஹு லனா வ லக்கும் ஃபில் குர்ஆனில் மஜீத் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பிமா ஃபீஹி மினல் ஆயாத்தி வ திக்ரில் ஹகீம் இன்னஹு தஆலா ஜவ்வாதுன் கலிமும் மலிக்கும் பர்ரஊஃபுர் ரஹீம் வ ரப்புல் ஹனீம்.